வணக்கம். இன்றைக்கி மாம்பழ ரவா கேக்கு செய்ய போகிறோம். முட்டை சேர்க்காத மாம்பழ ரவா கேக்கு வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்ல பழுத்த மாம்பழம் வேணும். நல்ல டேஸ்ட் இருக்கிற புளிப்பு இல்லாத அதே சமயம் நல்ல பழுத்த மாம்பழமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு பழம் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கிறோம். 1/2 கப்பு மாம்பழம் விழுது, புளிப்பில்லாத கெட்டி தயிர் 1/2 கப்பு சேர்த்து 3ஐயும் நல்லா கலந்துக்கணும். இதை நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுத்து. இதை மீண்டும் மாம்பழம் அரைச்ச அதே ஜாரில் போட்டு ஒரு 1/2 கப்பு சர்க்கரையும் 1/4 கப்பு ரிஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்து கூடவே ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பால், இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். நல்லா இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது மேங்கோலேருந்து வந்த நேச்சுரல் கலர் மட்டும்தான், நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இது நம்ம க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 5-6 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அவனை கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் அதே 180 டிகிரியில் 45 மினிட்ஸுக்கு இதை நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பேக் ஆகிட்டுருக்கு. இப்போ டைம் முடிஞ்சிடுச்சு. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வெந்திருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம 1 மணி நேரத்துக்கு ஆற விட்டுடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுத்து. இதை கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.